ராம் கோபால் வர்மா சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சர்ச்சைக்குரிய விஷயமாக சில விஷயங்கள் பேசியிருந்தார். அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்லோ மோஷன் இல்லைன்னா சினிமாவில் தாக்கு பிடிக்கவே முடியாது, அவர் ஸ்லோ மோஷனை வச்சு தான் ஓட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதற்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் பயங்கரமாக அவரை அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட அது பற்றி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போது ராம் கோபால் வர்மா ஒரு தனியார் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் இது பற்றி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது அவர் சொன்னதை எல்லோரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஸ்டாருக்கும் நடிகருக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் சொல்லியிருந்தேன். இப்போது சூப்பர் ஸ்டார் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட எல்லாருமே அந்த விஷயங்களை தான் விரும்புகிறாங்க. அவராக நினச்சாலும் அந்த நடிப்பை காட்ட முடியாது. நான் அவருக்கு நடிக்க தெரியாதுன்னெலாம் சொல்லலை. அந்த ஸ்லோ மோஷனில் தான் அவர் ஸ்டார்னால் அப்படி தான் பண்ணி ஆகணும், அதை தான் மக்களும் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இவர் சர்ச்சைக்கே பெயர் போனவர். எப்போ பார்த்தாலும் இவருக்கு இப்படி தான் ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது, அப்புறம் எதிர்ப்பு அதிகமாக கிளம்பிச்சுன்னா உடனே மாற்றி நான் அப்படி சொல்லலை இப்படி சொன்னேன் அப்படின்னு பேச வேண்டியது. மற்ற யாரையும் பேசினா கூட எல்லோரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தலைவரை பற்றி பேசும்போது தலைவரோட ரசிகர்கள் எப்படி சும்மா இருப்பாங்க? தலைவரோட ரசிகர்கள் வெளுத்த வெளியில் தான் இப்போது ஆள் இப்படி மாறி பேசுகிறாரு. தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே அதை யோசிக்கணும். பேசுனா பின்னாடி என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வரும் காலங்கள்லையாவது ஒழுங்காக பேசினா பேசணும், இல்லாட்டி தலைவரை பற்றி பேசவே கூடாது.